எதிர்பாராத ஒரு புது ட்விஸ்ட் தான் வந்திருக்கு. யார் எவிக்ட் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சா நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. பிக் பாஸ் சீசன் 9 50 நாள் கடந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி இப்போ வரைக்குமே ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. வைல்ட் கார்டு என்ட்ரியா ஆதிரை வந்ததுக்கு அப்புறம் தான் நிகழ்ச்சியில சண்டையும் பிரச்சனையும் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. அந்த வகையில பார்வதி அவங்க அரோரா அவங்க ஒரு பக்கம் பயங்கரமான சண்டையில இருக்காங்க. கம்ருதீன் பார்வதி அரோரா இவங்களுக்குள்ள மோதல் வரதுதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப டிஆர்பி மட்டும் இல்லைங்க, எல்லாரையும் பார்க்க ஆர்வமா ரொம்பவே வைக்குதுன்னு சொல்லலாம். அந்த வகையில பிக் பாஸ் வீட்டுக்கு ஆதிரி அவங்க வந்ததுக்காக பிரவீன்ராஜ் அவர் அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலுமே, கடந்த சீசன்ல பிக் பாஸ் போட்டியாளர்கள் சக போட்டியாளர்கள் கிட்ட மட்டும்தான் சண்டை போட்டாங்க. ஆனா இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கிட்டையும் வெறுப்பேற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும் நாம ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். கண்டிப்பா டபுள் எவிக்ஷன் இருந்தா 2 பேர் வெளியே அனுப்புவாங்க. அதுல கனி அவங்களும் சுபிக்ஷா அவங்களும் ரொம்பவே குறைவான வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அவங்க தான் வெளியேறுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா எதிர்பாராத வகையில பிரஜின் அவரை வெளியில அனுப்பிட்டாங்கன்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இந்த வாரம் பிரஜின் அவர் தான் எவிக்ட் ஆயிருக்காராம். இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கெமி பிரஜின் இவங்க 2 பேரும் கார்ல போனதுக்கு சாண்ட்ரா அவங்க அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அவரை வெளியே அனுப்பாதீங்கன்னு. இந்த முறை உண்மையாலுமே அவர் எவிக்ட் ஆயிருக்காரு. அவங்க என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு தான் இருக்கு. பிரஜின் அவர் வெளியே வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் வெளியாகிருக்கு. இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி அவர் கூட அவருக்கு வாக்குவாதமாகி ஒரு சில விஷயங்கள் நடந்தப்பவே அவரை நெக்ஸ்ட் வீக்கே வெளியில அனுப்பியிருப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா இந்த வாரம் வரைக்கும் அவருக்கு வீட்டுக்குள்ள அவரோட ஓட்டிங் கரெக்டா இருந்ததுனால அவரோட விளையாட்டை கண்டினியூ பண்ணாரு. ஆனா இந்த வாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான வாக்குகள் அவர் தான் வாங்கியிருக்காருன்னு சொல்லி அவர் தான் எவிக்ட் ஆயிருக்காருன்னு ஒரு நியூஸ் வெளியாக இருக்கு. இன்னொரு பக்கம் நிறைய பேர் பார்வதி அவங்களும் எவிக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டபுள் எவிக்ஷன் இருந்தா பார்வதி பிரஜின் 2 பேரும் எவிக்ட்னு சொல்றாங்க. ஆனா பார்வதி அவங்கள இப்போதைக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க வீட்டுக்குள்ள இருந்தால்தான் இன்னுமே ட்விஸ்ட் அதிகமாகும். வீட்டுக்குள்ள இருந்து விளையாடினாதான் இந்த பஞ்சாயத்தெல்லாம் பெருசாகும், இன்னும் கொஞ்சம் டிஆர்பி அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. பார்வதி அவங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் யாராவது வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா அவங்க பண்ற விஷயங்களெல்லாம் கேட்பாங்க, என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி அவங்கள தட்டி கேட்கும்போது அந்த பிரச்சனை பெருசா வெடிக்கும். அதனால அங்க ஒரு கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள கண்டிப்பா வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பாஸ் சீசன் 9 போயிட்டு இருக்கு. இந்த வாரம் பிரஜின் அவர் வெளியேறினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. பிரஜின் சாண்ட்ரா 2 பேருமே டபுள் எவிக்ஷன்ல வெளியே வருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா எதிர்பாராத ஒரு புது ட்விஸ்ட் ஆயிடுச்சு. இதை பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இன்னும் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.